சென்னை புறநகர் ரயில் நிலையங்களில் இரவு நேரங்களில் முன்பின் யாராவது வருகிறார்களா என்ற பதைபதைப்போடு பெண்கள் நடக்க வேண்டியுள்ளது. புறநகர் ரயில் நிலையங்களில் ஆள்நடமாட்டம் இல்லாத இருள் சூழ்ந்த பகுதிகளை கடப்பது, பறக்கும் ரயில் நிலையங்களில் மின் விளக்குகள் இல்லாத இடங்களை கடப்பது எல்லாம் பயணிகளுக்கு கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த சூழலில் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் செயின் பறிக்கப்பட்டு அத்துமீறிய சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பதுடன் மீண்டும் ரயில் நிலையங்கள் பாதுகாப்பானவையா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. சென்னையில் 2016 நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஐடி ஊழியர் சுவாதி படுகொலையை தொடர்ந்து ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். நிர்பயா திட்டத்தில் கேமராக்கள் பொருத்தும் பணி ஆமை வேகத்தில் நடந்தபோது ரயில் நிலையங்களில் குற்ற சம்பவங்களும் பதிவாகின. 2023 ஜூலையில் இந்திரா நகர் ரயில் நிலையத்தில் செல்போனை பறித்தவர்களிடம் போராடிய இளம்பெண் பிரீத்தி ரயிலில் இருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2023 செப்டம்பரில் தமிழகத்தில் 35 ரயில் நிலையங்களில் மட்டுமே சிசிடிவி பொருத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே தெரிவித்தபோது உயர்நீதிமன்றம் கடுமையாக கடிந்து கொண்டது. சென்னை கோட்டத்தில் 160 புறநகர் ரயில் நிலையங்களில் 57 ரயில் நிலையங்களில் மட்டுமே குறைந்தபட்சம் நடைமேடைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல், கூடூர், சென்னை ஜோலார்பேட்டை, சென்னை விழுப்புரம் மார்க்கத்தில் 74 ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடப்பதாகவும் மார்ச் மாதம் இப்பணிகள் முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலருக்கு நடந்த சம்பவம் மக்கள் மத்தியில் ரயில் நிலைய பாதுகாப்பு குறித்து அச்சத்தை அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்புக்கு நாங்கள் பார்க்க போனோம்னா அப்போ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்குது. இப்போ நைட் டைமில் ரொம்ப லேடிஸ் தனியாலாம் வர்றது அதனால் ஒரு விமன் போலீஸ்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் அதில் ஏன்னா விமன்ஸ் இதுலேயே நிறைய ஜென்ஸ் வேறு ஏறுவாங்க அதில். ஸோ அதனால் அது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அதே போல் சிசிடிவி கேமரா வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா நடக்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு இன்னும் லோனில் போக வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை, அச்சமாக தான் இருக்குது, அங்கே ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ எங்களுக்கு கேமரா ஃபெசிலிட்டிஸ் போட்டு கொடுக்கணும் சுரங்கப்பாதையில். அதே நேரத்தில் போலீஸ் ப்ரொடெக்ஷனும் இருந்தால் ரொம்ப தேவலமாக இருக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ இது எங்களுக்கு ஒரு லேடிஸ்க்கோ இல்லை ஜென்ஸுக்கோ பொதுவாக எல்லாருக்குமே இந்த ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். பழவந்தாங்கல் சம்பவம் எதிரொலியாக சென்னை மின்சார ரயில் வழித்தடங்களில் இரவு நேர போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி பிரச்சனை என்றதும் பாதுகாப்பை அதிகரிப்பதும், நாட்கள் சென்றதும் பாதுகாப்பை மறப்பதும் தொடரக்கூடாது என வலியுறுத்தும் மக்கள் ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பையும் பாதுகாப்பையும் அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.